அண்மை செய்தி. அதிமுக தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர தயாராக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு பேசியதை எதிர்த்து அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் அவர் வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் திமுக சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தும் விவரங்கள் விரிவாக சொல்லலாம். வணக்கம். சென்னையில் கடந்த ஆண்டு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாக கூறியிருந்தார். அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய சபாநாயகருக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை கோப்புக்கு எடுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி வழக்கின் விசாரணையை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட சம்மனானது மறுப்பதாக அப்பாவு தரப்பில் இருந்து ஒரு விளக்கமாக அளிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு அனுப்பிய சம்மனில் ரெஃப்யூஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த சம்மனானது நீதிமன்றத்துக்கு திரும்ப பெறப்பட்டிருந்தது. இதனையடுத்து வழக்கின் விசாரணை 2:30 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெயவேல் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிய நிலையில் சம்மன் நிராகரிக்கப்பட்டதாக பாபு முருகவேல் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது அப்பாவு தரப்பில் சம்மனை நிராகரிக்க காரணம் என்ன என்று அப்பாவு தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பிய போது, சம்மனை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்றும் எந்த வகையிலும் சம்மனை உதாசீனம் தாங்கள் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல் நீதிமன்றம் சொல்லும் தேதியில் தாங்கள் ஆஜராவதாக அப்பாவு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.